அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 21/3/2023 அத்தௌபா தஃப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 118 மற்றும் 119. அத்தியாயம் 9 தஃப்சீர். பனு சலிமா எனும் என் குலத்தை சேர்ந்த சிலர் எழுந்து என்னை பின்தொடர்ந்து வந்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நீங்கள் இதற்கு முன்னர் எந்த குற்றத்தையும் செய்ததாக நாங்கள் அறிந்ததில்லை. போரில் கலந்து கொள்ளாத மற்றவர்கள் சொன்ன அதே பொய்யான காரணத்தை அல்லாஹ்வின் மீது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்வதற்கு கூட உங்களால் இயலாமல் போய்விட்டதே. நீங்கள் செய்த குற்றத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமக்காக கோரும் பாவ மன்னிப்பே போதுமானதாய் இருந்திருக்குமே என்று சொன்னார்கள். அல்லாஹுவின் மீது ஆணையாக, பனு சலிமா குலத்தார் என்னை கடுமையாக கண்டித்து கொண்டே இருந்தனர். எந்த அளவுக்கு எனில், நான் நபி அவர்களிடம் திரும்பிச் சென்று, இதற்கு முன்னர் நான் சொன்னது பொய் என்று கூறி போரில் கலந்து கொள்ள தவறியமைக்காக ஏதாவது பொய் காரணம் சொல்லிவிடலாமா என்று கூட நினைத்தேன். பின்னர் நான் பனு சலிமா குலத்தாரிடம், தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட இந்த நிலையை என்னுடன் வேறு யாரேனும் சந்தித்திருக்கிறார்களா என கேட்டேன். அதற்கு அவர்கள், ஆம், உம்முடன் 2 பேர் இதே நிலையை சந்தித்துள்ளனர். அவர்கள் இருவரும் நீர் சொன்னதை போன்றே உண்மையான காரணத்தை அல்லாஹ்வின் தூதரிடம் கூறினார்கள். உம்மிடம் சொல்லப்பட்டதுதான் அவர்களிடமும் சொல்லப்பட்டது என்று கூறினார். அப்போது நான், அவர்கள் இருவரும் யார் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், முராரா பின் அர் ரபீஉ அல் ஆமிரி ரலியல்லாஹு அவர்களும், ஹிலால் பின் உமையா அல் வாக்கிஃபி ரலியல்லாஹு அவர்களும் என்று பத்ர் போரில் கலந்து கொண்ட 2 நல்ல மனிதர்களின் பெயர்களை என்னிடம் கூறினார். அவர்கள் இருவராலும் எனக்கு ஆறுதல் கிடைத்தது. அவர்கள் இருவரின் பெயர்களையும் பனு சலிமா குலத்தார் என்னிடம் கூறியவுடன் நான் எனது இல்லத்திற்கு சென்று விட்டேன். அந்த போரில் கலந்து கொள்ளாதவர்களில் எங்கள் மூவரிடம் மட்டும் யாரும் பேசக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு தடை விதித்து விட்டார்கள். எனவே மக்கள் எங்களை தவிர்த்தனர். அவர்கள் எங்கள் விஷயத்தில் முற்றிலும் மாறிப்போய்விட்டனர். வெறுத்து போனதால் என் விஷயத்தில் இப்புவியே மாறிவிட்டது போலவும் அது எனக்கு அநியாயமானது போலவும் நான் கருதினேன். இதே நிலையில் 50 நாட்கள் கழிந்தன. பின்னர் தொடர்ந்து இந்த ஹதீஸை முழுமையாக குறிப்பிட்டார்கள். பின்னர் காஃபிர் ரலியல்லாஹு கூறியதாவது, அப்போது அல்லாஹ் இந்த 3 வசனங்களையும் 117 முதல் 119 வரை அருளினான். ஆக அந்த மூவருக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடியையும் துயரத்தையும் அல்லாஹ் அகற்றினான். முன்னதாக முஸ்லிம்கள் அம்மூவரையும் 50 நாட்கள் புறக்கணித்தனர். இதனால் அம்மூவருக்கும் அவர்களின் மனமே இறுக்கமானது. பூமி விரிந்ததாக இருந்தும் கூட அவர்களை பொறுத்தவரை அது குறுகி போனது. அதாவது அவர்களுக்கு எல்லா பாதைகளும் வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டன. இதனால் மேற்கொண்டு என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு அடிபணிந்து அதை பொறுமையுடன் சகித்து கொண்டு அவர்கள் உறுதியாக இருந்தனர். இறுதியில் அவர்கள் தபுக்கு போரில் கலந்து கொள்ள தவறியதற்கு எந்த நியாயமான காரணமும் இல்லை என்று உண்மையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்புக்கொண்ட காரணத்தால் அவர்களின் நெருக்கடியை அல்லாஹ் அகற்றினான். இருப்பினும் காரணம் எதுவுமின்றி போரில் கலந்து கொள்ளாமல் போனதற்காக 50 நாட்கள் தண்டனைக்கு அவர்கள் ஆளாயினர். பின்னர் அவர்களை அல்லாஹ் மன்னித்தான். அவர்கள் உண்மை சொன்னதன் விளைவே அவர்களுக்கு நல்லதாகவும் பாவ மீட்சியாகவும் அமைந்தது. இதனாலேயே இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், உண்மையாளர்களுடன் இருங்கள் என்று இங்கு 2வது வசனம் 119 அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது, உண்மையை பேசுங்கள், உண்மை சொல்வதை கட்டாயமாக்கி கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் உண்மையாளர்களுடன் சேர முடியும், அழிவுகளிலிருந்து தப்பிக்கவும் முடியும். அது மட்டுமன்றி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் விடிவையும் முடிவையும் ஏற்படுத்துவான். அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள்
பொய் என்று வரும்போது விளையாட்டுக்காக கூறுவதும் தகாது, வினையாக கூறுவதும் தகாது என்று ஒருமுறை கூறினார்கள். பின்னர், நீங்கள் விரும்பினால் இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள், உண்மையாளர்களுடன் இருங்கள் என்னும் 119வது வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள் என்றும் குறிப்பிட்டார்கள். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, நீ உண்மையாளர்களில் ஒருவராக இருக்க விரும்பினால் உலக பற்றின்மையை கடைபிடி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தாருக்கு இடையூறு செய்வதிலிருந்து விலகிக்கொள். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.